ஹாய் சினிமா பார்வை வியூவர்ஸ், நான் உங்கள் ராஜு. மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சவாரி. படத்தோட போஸ்டர்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு கார் சம்மந்தப்பட்ட கதைன்ட்டு. அதே மாதிரி கதைக்குள் கார் வருது, அதுதான் உண்மையான விஷயமே. பொதுவாக அந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டான மூவின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர், அறிமுக இயக்குனர் குகன் சென்னியப்பன். அவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து நாளை இயக்குனர்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதில் தேர்ட் ரவுண்ட் லெவலுக்கு போயிட்டு இப்போ படம் எடுக்க வந்திருக்காரு. படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, சனம் ஷெட்டி, கார்த்திக் பெர்னிட்டோ, அடுத்து பாண்டியன் சார், ராஜாராணியில் பார்த்தவங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் பெரிய கதாபாத்திரமாக இந்த இடத்துல பிரதிபலிக்கிறாங்க இந்த படத்தில். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர். பொதுவாக நம்ம இங்கிலீஷ் படத்துலலாம் அதிகமாக பார்த்துருப்போம். அதே தாங்க சீரியல் கில்லர்ஸ். அதாவது லிஃப்ட்டு கேட்டு ஈசிஆர், சென்னை இந்த மாதிரி புறநகர் பகுதியில் காரில் போய்கிட்டு இருக்கவங்கள லிஃப்ட்டு கேட்டு ஏறி அவங்கள கொடூரமாக கொலை பண்ணுற ஒரு கதாபாத்திரம். அவள் தான் பிக் வில்லன் ஆஃப் த மூவி. அவள் தான் படத்தோட கதை எல்லாமே. படம் ஸ்டார்ட் ஆகிறது சென்னையாக இருந்தாலும் முடிகிறது ஆந்திரா பார்டரில் தான் முடியுது. படம் ஒரு தெளிவான ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லியிருக்காரு. இவர் புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுலேயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கார்த்திக் பெர்னிட்டோ இதில் அறிமுகமாகி அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்கில் படத்தில் வலம் வர்றாரு. இவர் இந்த சீரியல் கில்லரை சைக்கோ சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இருக்கும்போது இவரோட இன்னொரு இது என்னென்னா, சனம் ஷெட்டியை கல்யாணம் பண்ணணும். மறுநாள் ஒரு கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்காண்டி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா இவனை கண்டுபிடிக்கணுன்ற வேலை இருக்குது. ஸோ இந்த வேலையை பாண்டியன், ராஜாராணி பாண்டியன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பார்த்துக்கங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டு நான் இதை பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆந்திராவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கார் பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ இன்னொரு காரில் லிஃப்ட் கேட்டு போகிறாரு. லிஃப்ட் கேட்டு போகும்போது அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் பேர் கார்த்திக். ஆக்சுவலாக அவர் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கார்த்திக்கிட்ட சொல்கிறார், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர், நீ போகிற வழியில் என்னை இறக்கி விட்டுரு, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு. இல்லை சார், இது ஒரு எம்எல்ஏவோட காரு, நான் போய்ட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு. நானே அசிஸ்டன்ட் கமிஷனர், நீ போடா அப்படின்றாரு. சரிட்டு போகிறாங்க. போகும்போது வர்ற வழியில் ஒரு கேமராவோட ஒரு சைக்கோ லுக்கில் ஒருத்தன் லிஃப்ட் கேட்குறான். லிஃப்ட் கேட்டு ஏறுறாரு. ஏறி போகும்போது இந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஒரு டவுட்டு, யாரா இவன் தான் சைக்கோவாக இருக்குமோ அப்படின்ட்டு. சரி ஓகே ஊசினப்படுத்தலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஒவ்வொரு இதுவாக. பாண்டியன் சொல்கிறாரு இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்ட்டு. ஏன்னா பாண்டியன் அந்த சைக்கோவோட வீட்டுக்கு போய் உள்ளே இருக்க பொருட்கள்லாம் எடுத்து பார்க்குறாரு. சார் அவன் இப்படி இருக்கான், இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான், அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான், ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது, அவனோட வெப்பன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே அப்படின்லாம் சொல்லி இவருக்கு ஒவ்வொன்றா க்ளூ கொடுக்க. உடனே இவன் இந்த கேமரா வச்சுருக்கவரை சைக்கோன்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி இது பண்ணும்போது இந்த டிரைவர் சொல்கிறாரு, என்ன சார் முன்னாடி தான் இங்கே இறங்கிறேன், நீங்கள் அங்கே இறங்கிறேன், நீங்கள் ஒழுங்காக இறங்கிருங்க, நான் போய் கண்டிப்பாக காரை இது பண்ணி ஆகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா எம்எல்ஏ மிகப்பெரிய ஆள். அவருக்கு கார்னால் பயங்கர க்ரஷ்ஷு. அந்த காரில் சின்ன ஒரு கீரல் பட்டால் கூட கொலை பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கார் பைத்தியன்றது சாதாரண விஷயம் இல்லை. சின்ன கேம்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே பொதுவாக இந்த விஷயங்கள் இருக்கிறது தான். நமக்கே கூட பல நேரத்தில் இருக்கும். நம்ம வண்டியை கோடு போட்டால் நம்ம போயிட்டு சண்டை போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தான். ஒரு எம்எல்ஏவோட காரணம் சும்மாவா, இதான் பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. உடனே இவன் கன் எடுத்து நிப்பாட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் சுட்டு தள்ளிட்டு போயிடுவேன், உள்ளே வண்டியை விட்றா சொல்கிற இடத்துக்கு அப்படின்னா. போகும்போது பார்த்தா ஒரு இடத்துல நிப்பாட்டி இறங்கிட்டு, டே நீ தானடா சைக்கோ கில்லர் அப்படின்னா. சார் நான் சொல்கிறத கேளுங்கன்ட்டு அந்த கேமரா வச்சுருக்க அவர் சொல்கிறாரு. அவரை நம்ம மயக்கமன்னம் படத்துலலாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் சொல்லும்போது பார்த்தா பின்னாடி ஒரு கார் அடித்து பறக்க போட்டு போகுது. அப்போ தான் தெரியுது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு, ஓ இவன் கிடையாது சைக்கோ வேறு ஆள் முன்னாடி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் டாக்டர் சார் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் இது பண்ணி அந்த சைக்கோவை தேடி போய்கிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த அடித்து போட்ட கார் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் ஒருத்தன் கதறியில் அப்படி கிடப்பான். அவனை தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு என்னாச்சு அப்படின்னா, அந்த சைக்கோ கார் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லிட்டு ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ படத்தோட மீதி கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கோவை நம்ம போய் கேட்ச் பண்ணாங்களா இல்லையா, இல்லை சைக்கோவால் இன்னும் பலர் கொலை பண்ணிக்கிட்டாங்களா, கொலையாளி கிடைத்தாரா இல்லையா அப்படின்னு நம்ம எப்போவுமே தமிழ் சினிமாவிலே கிளைமேக்ஸில் முடிப்பாங்கள்ல, அதே விஷயங்கள் தான். படத்துக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு.
ஒரு சூப்பரான ட்ரெண்ட் செட்டான மூவி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ப்ளஸ் செலியன் சாரோட கேமரா, அவரோட கேமரா வந்து நம்மளோட ஆள் மனசை பாதிக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ரொம்ப தெளிவாக எந்த ஒரு ஆங்கிளாக இருக்கட்டும் ஷார்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப தெளிவாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ அவர் ஒரு ப்ளஸ். மூணாவது ப்ளஸ் யாருன்னு பார்த்தா கிஷோர் டி சார், எடிட்டர். அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை, இறந்துட்டார். அவர் எடிட்டிங்கில் கடைசியாக வந்த படம் இதுதான் ரிலீஸ் ஆகிறது. ஸோ வந்து அவரோட எடிட்டிங் வந்து சான்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் அவர் இல்லாதது மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அவரை தவிர இந்த படத்தில் வந்து வேறு யாரும் கமிட் ஆகியிருந்தால் இந்த அளவுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறதே வந்து கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக வந்து இந்த யங்ஸ்டரோட ஃபீலை வந்து அப்படியே கொண்டாந்துருக்காரு படத்தில். அதுக்கடுத்து பார்த்தோம்னா விஷால் சந்திரசேகர் மியூசிக், ஜில்ஜன் ஜக்கில் எந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டான மியூசிக்கை கொடுத்துருந்தாரோ அதே அளவுக்கு இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாரு. ஏன்னா இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்றனால வந்து பிஜிஎம் ரொம்ப முக்கியம். பிஜிஎம்மில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரே டீமாக வந்ததுனால அவனோட டேரக்டரோட ஃபீலை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பொதுவாக இந்த படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் சவாரி அப்படின்னா, சைக்கோ ஒரு மனிதனோட காமெடியான பயணம் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு காமெடி எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது எல்லாமே.